வீட்டுக்காரன் வாடகை வசூல் பண்ண வந்திருக்கா. இப்படி சமாளிப்பேன். இன்னைக்கு என்ன தேதி? 18. என்ன முணுமுணுக்கிற? இன்னைக்கு தேதி 18. ஆமா, நீ எங்க வேலை பாக்குற? ஆபீஸ்ல கிளர்க்கா வேலை பாக்குறேன். இது கூட தெரியலையா? நீ ஒரு ஆபீஸ்ல டைப்பிஸ்டா வேலை பாக்குற? ஐயோ, நான் அததானங்க சொன்னேன். என்னது மரியாதை இல்லாம அவன் பேசுற? மரியாதையா பேசு. செவிட்டு முண்டோ, நான் அததான் சொன்னேன். இது மரியாதை, இது மரியாதை. எனக்கு மரியாதைனா ரொம்ப பிடிக்கும். இனிமே நான் அப்படியே சொல்றேன். வெரி குட், வெரி குட். இந்த பாருமா, இந்த மாசம் வாடகைன்னு ஒண்ணு இருக்கு. அதை இன்னைக்கு நீ குடுத்துட்டு தான் நீ ஆபீஸுக்கே போகணும். டேய் வழுக்கு தலையா, அப்படி எல்லாம் சொல்லாதடா. அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துறேன்டா. நீ எவ்வளவுதான் மரியாதையா கெஞ்சினாலும் இன்னைக்கு வாடகைய வசூல் பண்ணாம விடவே மாட்டேன். அடைச்சுப்ப. சரி ரவி, இன்னும் ஆபீஸுக்கு புறப்படலையா? உனக்கா எவ்வளவு நேரம் பஸ் ஸ்டாப்ல காத்துக்கிட்டு இருக்கு? இந்த செவிட்டு முண்டை என்கிட்ட இருந்து வாடகை வசூல் பண்ணாம விட மாட்டேங்குது. கொடுத்துட வேண்டியதானே? செலவழிச்சிட்டேனே. ஓ சார், அடுத்த மாசம் எல்லா வாடகையும் சேர்த்து கொடுத்துறோம். சரிதானுங்களா? என்னது நீ அவன் இவனு மரியாதை இல்லாம பேசுற? இவனை அவன் இவனு கூப்பிடுங்க. அதத்தான் மரியாதையா நினைப்பான். அப்படியா? ஏய், அடுத்த மாசம் எல்லா வாடையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. சரிதானடா? இது மரியாதை, இது மரியாதை. நீங்க ரெண்டு பேருமே என்கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறதுனால அடுத்த மாசமே சேர்த்து வாடகையை கொடுத்துருங்க. ஆமா, இவளுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேச வந்திருக்கியே, நீ யாரு? நான் அவளோட காதலன். காதலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஏ மிஸ்டர், உரசுறதுனா உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. கிட்ட வந்தே வேணும்னா உரைச்சுக்க. என்ன முறைக்கிற? நீ எல்லாம் ஒரு மனுஷன். நான் யார் தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? போயா. இல்லடி, உன்னை உரசும் போது பூவை உரசுற மாதிரி இருந்து, நீ திட்டும் போது தேவாரம் பாடுற மாதிரி இருந்து. இப்ப நான் அடிச்சது சென்ட்ரல் தழுவற மாதிரி இருந்ததா? நீ எதிர்க்க கூடாத ஆளை எதிர்த்துட்ட. இதனோட விளைவுகளை கூடிய சீக்கிரமே அனுபவிப்ப. போயா. என்னங்க இது? சாவியை போட்டு சுத்திட்டு இருக்கீங்க. இதா மோட்டார் பைக் சாவி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேத்து அந்த ராஜாவை நான் அடிச்சிட்டேன். யாரு? அந்த பணக்காரனையா? ஏன் அடிச்ச? அவ என்ன தொட்டா அடிச்சிட்டேன். ஏன் நீங்க விலகி போறீங்க? தொட்டா அடிச்சிட்டேங்கிற, அதான் அவனை தொடர்றதுக்கே பயமா இருக்கு. நீங்க தொடறது வேற, அவன் தொடறது வேற. அப்ப நான் உன்னை அப்பப்ப தொட்டுக்கலாங்கிற. அப்பப்ப தொட்டுக்கிறதுக்கு நான் என்ன ஊறுகாயா? சரி சரி, அவன் தொட்டுக்கங்க. ஐயே, என்னங்க நீங்க? அப்பா எடுத்துக்காத, நான் புறப்படணும். சரி சரி, போய் சாவியை கொடு. சாவி எல்லாம் முடியாது. இந்த பாரு, நீயோ கொடு. மாட்டேன். இல்ல நானே எடுத்துக்குவேன். அதெல்லாம் உங்களால முடியாது. பாப்பமா பாப்போம். பாப்பமா. என்னங்க நீங்க? எப்படி? நிறுத்து. என்னப்பா கையில பெரிய பார்சல்? கேக் சார். என்ன கேக்கு? பிறந்த நாள் கேக் சார். பிறந்த நாள் கேக்கா? இன்னைக்கு என்ன தேதி? 24. 24. ஏன் பிறந்த நாள் இன்னைக்கு உனக்கு எப்படி தெரிஞ்சது? படவா, எனக்கு தெரியாம கேக் கூட வாங்கிட்டு வந்துருக்க. வெரி குட் வெரி குட். இத தெருவில் வாங்கிட்டா அவ்வளவு நல்லா இருக்காது. வீட்டுக்கு வாங்கிக்கிறேன். ஏறு வண்டியில ஏறப்பாண்ணா.
வண்டி எடு. வாடா வா. இப்படி வை. வை. வர. என்னப்பா என்ன தப்புன்னா? வெளியேடு. நீ எடு. தப்பு எதுவும் செய்யலடா. எனக்கு பிறந்த நாள்னு குமாருக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்குது. கேக்கோட நடுத்தருவில் வந்துட்டு இருந்தான். வாடான்னு வீட்டுக்கு கூட்டியாந்துட்டேன். ஏடா எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் தெரியாது உனக்கு? கேக்க போய் வாங்கிட்டு வந்திருக்கியா? அப்ப எடுத்துட்டு போயிடுறேன் சார். வேண்டாம் வேண்டாம். பிரியமா கொண்டாந்துருக்க. சாப்பிடாம விடுவானா? ஆமா. ஒரு மாத்திரையை கூட சாப்பிட்டா போச்சு. கத்தி இல்லப்பா. கத்தி இல்லைன்னா என்னடா கிள்ளி சாப்பிடுறேன். எக்ஸலண்ட். உனக்கு கொஞ்சம் வேணுமா? வேணாம் சார். சார் எனக்கு நேரமாச்சு. நான் வீட்டுக்கு போறேன் சார். போயிடுவியாடா நீ? போயிடுவியான்னு என்னது? வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கான் பாத்தியா எனக்கு? இது லேடிஸ் வாட்ச்பா. பரவாயில்லடா, இப்படி ஒரு வாட்ச் கட்டணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. தேங்க்யூ 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 வெரி மச். வா சாப்பிட போலாம். எங்க அப்பா மேல உனக்கு எவ்வளவு பாசம்டா. நான் இப்படி ஒரு கேக்கையும் பார்த்ததுல, இப்படி ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தது இல்லடா. சும்மாடா, உங்க அப்பனுக்கா ஒண்ணு வாங்கிட்டு வரல, என் காதலிக்கா வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு கேக்கையும் வாட்சையும் வாங்கிட்டு வந்தேன். இப்ப வீட்டுக்கு போனா அவ என்ன சொல்லுவாளோ ஏது சொல்லுவாளோ, இது கூட இந்த கிரெடிட் பேலுக்கு புரியல. கேக்க கட்டிக்கிட்டு வாட்ச திங்க போறான். அறிவு கட்ட முண்டம். சுமாரா குமார் அண்ணே, என்ன முடிக்கிற? நீ கேக்கோட நடுத்தருவில் வந்ததை பார்த்த உடனே என் பிறந்த நாளைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு ஏமாந்தேன். ஆனா லேடிஸ் வாட்சை வச்சுக்கிட்டு நீ திருட்டு மொழி முழிச்சதை பார்த்த உடனே உன் வாயிலேயே உண்மையை வரவழைக்கணும் தான் அப்படி நடிச்சேன். இந்தா வச்சுக்க. கேக்க தின்னுட்டேன். அதுக்கு 300 ரூபா வாங்கிக்க. ஆனா 100 தடவை என்ன கிளவன்னு சொன்னேன், முட்டிய பேத்துருவேன். ஜாக்கிரத. குமார், தேவிக்கு பிறந்த நாள் எனக்கு சொல்லவே இல்லையாடா? நீயும் தேவி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா அதான்டா வரேன். தேவி, தேவி. யார் நீங்க? என்ன விஷயம்? நான் யாரா? வாட்ச்மேன். வாட்ச்மேனா? ஆமா, உன் பிறந்த நாளைக்கு வாட்ச் வாங்கிட்டு வந்தல, அதான் வாட்ச்மேன். இந்த வாட்ச் எல்லாம் கொடுத்து எனக்கு ஐஸ் வைக்க வேண்டாம். முதல்ல வெளியே போங்க. இத பாரு தேவி, நான் உன் பிறந்த நாளைக்காக கேக் வாங்க கடைக்கு போனேன். வாட்ச் வாங்கிட்டு வந்தேன். வந்துகிட்டு இருக்கப்போ வழியில எஸ்பி பாத்துட்டாரு. வீட்டுக்கு கூட்டு போயிட்டாரு. நான் என்ன செய்ய முடியும்? அப்படி பாக்காது தேவி. இது பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் உங்ககிட்ட பேச போறது இல்ல. நீங்க வெளியே போங்க. நான் இப்ப மேல போறேன். நீங்க பின்னாடியே வந்து சமாதானப்படுத்தாதீங்க. தேவி, தேவி தேவி, நான் சொன்ன கேளு தேவி. தேவி, எதுக்கா இப்படி கோவப்படுற? எவ்வளவு அழகான மகன், எப்படி மாறி போச்சு பாத்தியா? தேவி, இத பாருங்க, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். சும்மா இருங்க. இத பாரு தேவி, நான் முத்தம் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். எனக்கு முத்தமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். இத பாரு தேவி, பிளீஸ், நான் முத்தம் கொடுக்குறேன். வந்து வேண்டாம் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். அப்படியா? முத்தம் வேண்டாமா? வேண்டாம். இரு, எப்படி தரேன்னு பாரு. என்னங்க பண்ணீங்க? இப்ப இது என் காதலி மாதிரி, அதுக்கு தான் முத்தம் கொடுத்தேன். விட்டா தலையணிய கர்ப்பிணி ஆக்கிடுவீங்க போல இருக்க. சரியான மதுரைக்காரன். அடியே என் சக்களத்தி புண்ண. பின்ன என்னங்க, நீங்க என்ன தவிர வேற யாருக்கிட்டையும் இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. என் மேல உனக்கு அவ்வளவு பிரியமா? நான் உங்க மேல உயிரியே வச்சிருக்கேன். வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம். குட் மார்னிங் சார். மார்னிங். குட் மார்னிங் சார். என்ன வில்லங்கமா விவாகரத்தா? விவாகரத்தா? இன்னும் கல்யாணம் ஆகல சார். ஐ see. என்ன யோசிக்கிறீங்க? சொல்லுங்களேன். வந்து 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 என்ன விளக்குற மாதிரி. தைரியமா சொல்றான், இது ஏன் சம்சாரம்னு. உங்க சம்சாரமா? இல்ல இல்ல, அவன் சம்சாரம்னு சொல்ல சொன்னேன். நல்ல வேலை,
என்னங்க இது என் சம்சாரங்க. சம்சாரமா? விவாகமே ஆகல என்ன? அது ஒண்ணு இல்லைங்க, நாளைக்கு நான் அவருக்கு சம்சாரமாக போறேன். அடடே, லேடிஸ் வாட்ச். குமார் வந்த உடனே வாட்ச் பண்ண. நல்ல கேக் மாதிரி தான் இருக்கிறா. கேக்கா? ஏப்பா குமார், பொண்ணு யாரு என்னன்னு விசாரிச்சியா? ஏப்பா கல்யாணம் பண்ணிக்க போறதா அவன், விசாரிக்காம இருப்பானா? அறிவு இருக்கா உங்களுக்கு எல்லாம்? ஏதா விசாரிக்கிறதுக்கு நேரம்? நானே விசாரிக்கிறேன். ஏம்மா எங்க பிறந்த? ஹாஸ்பிடல்ல. ஐயோ அது இல்லம்மா, எந்த ஊர்ல பிறந்த? அது எங்க அம்மாவுக்கு தான் தெரியும். உங்க அம்மா எங்க? மேல இருக்காங்க. மாடிக்கு யாரும் போகலையே? மாடி இல்லைங்க, மேல லவத்துக்கு போயிட்டாங்க. அனுப்பிட்டியா? அதான் தைரியமா காதலிக்கிறேன். என்ன மாமா நீங்க வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எங்களுக்கு 60 கல்யாணம் தான் நடக்கும். நீ அலையிற, இருந்தாலும் வயசானவன் என்கிட்ட வந்துட்ட, நான் வாழ்த்துறேன். இளம் தம்பதிகளே, திருமணத்திலே நீங்கள் இருவரும் இணைந்து போலீஸ்காரனும் காக்கி சட்டையும் போல, கைதியும் விலங்கும் போல, சிறையும் கம்பியும் போல ஒன்றாக வாழ்ந்து இல்லறம் என்னும் லாக்கப்பில் அடைபட்டு யாருமே ஜாமீன் எடுத்து உங்களை பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்றாக, ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் என்ற பண்போடு 2க்கு மேல் இப்போது வேண்டாம், 3க்கு மேல் எப்போதுமே வேண்டாம் என்று நீங்கள் வாழ்ந்து கல்லால் அடிக்காம போனாங்களே. ஏய் வாடா, உட்காரு. உட்கார்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல, புறப்படுங்க. எங்கடா? உங்க கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்கணும், அப்படியே கல்யாணம் பண்ண பிக்ஸ் பண்ணிட்டு வரணும். எங்க கல்யாணத்துக்கு எதுக்காக இவ்வளவு செலவு? ஏதாவது கோயில்ல சிம்பிளா மாலை மாத்திக்கிட்டா போதாது? நோனோ, என் தங்கச்சி கல்யாணத்தை அவ்வளவு சிம்பிளா நடத்துறதாவது? ஊரே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி ஜாம் நடத்த போறேன். சொல்லு தங்கச்சி. ஆசையா கூப்பிடுறாருல, போலாங்க. போகணுமா? சரியான பிடிவாதக்காரி. வா. குமார், நீ தங்கச்சி நேரா வீட்டுக்கு போங்க, நான் போய் கல்யாணம் பண்ண பிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு.